ஒழுங்கீன செயல்களை ஊக்கப்படுத்த பள்ளி நிர்வாகம் முயன்றால் அதன் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. பொதுத் தேர்வில் ஒழுங்கீன செயல்பாடுகளில் ஈடுபட்டால் அந்த மாணவர் மீது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். பள்ளிக்கல்வித்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து 11 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வுகள் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்கள் மற்றும் பள்ளிகளுக்கு பல முக்கியமான சுற்றறிக்கைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் தேர்வு நேரங்களில் தேர்வர்கள் ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் குற்றங்களுக்கு தக்கவாறு தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் மாணவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒழுங்கீன செயல்களுக்கு உடந்தையாகவோ ஊக்கப்படுத்தவோ பள்ளி நிர்வாகங்கள் முயலுமானால், ஏனென்றால் கடந்த காலங்களில் சில தனியார் பள்ளிகள் அந்த பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் கூடுதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் குற்றங்களில் ஈடுபடுவதற்கு உடந்தையாகவோ அல்லது அவர்கள் கூடுதல் மதிப்பெண் எடுப்பதற்கு தவறான வழிகளை ஊக்கப்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்தது. எனவே அது போன்ற விஷயங்கள் நடைபெறக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை, குறிப்பாக தேர்வுத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பள்ளிகள் இது போன்ற ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் அந்த பள்ளியினுடைய தேர்வு மையம் அங்கீகாரம் ரத்து செய்வது மட்டுமில்லாமல் அந்த பள்ளியினுடைய அங்கீகாரமே ரத்து செய்யக்கூடிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி மற்றும் தனியார் பள்ளிகள் இயக்குநருக்கு இது பரிந்துரை செய்யப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் வெளியிட்டிருந்த செய்திக்குறிப்பில் கூட இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாளைய தினம் பொதுத் தேர்வுகள் தொடங்கக்கூடிய நிலையில் மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல முறையிலே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் என வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் யாரும் ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடக்கூடாது எனவும் அவ்வாறு செயல்பட்டால் நிச்சயம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.